ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மசாலா முட்டைப்பொடி மாஸ் தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி தர போகிறேன். இந்த மசாலா முட்டைப்பொடி மாஸ் வந்து ரச சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு ரொட்டிக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லா சூப்பராக காரசாரமாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான மசாலா முட்டைப்பொடி மாஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு பொடி மாஸ் பண்ணுறதுக்கு மசாலாவுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 10 புதினா இலை, 2 பச்சை மிளகாய், டேஸ்ட்டுக்கு ஒரு 4 முந்திரி போட்டுக்கோங்க. இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இது கூடவே பழுத்து தக்காளியாக பெருசாக இருந்தால் ஒன்று, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இப்போ பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கோங்க. சப்பாத்திக்கெல்லாம் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயம் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா சுருள வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதும் மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க. 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ கடைசியாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே ஒரு 2 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 5 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த 5 முட்டைக்கு தாராளமாக 5 பேர் சாப்பிட்லாம். அடுத்து இப்போ இந்த முட்டைக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதிகமாக உப்பு போட்டுறாதீங்க. 1 சிட்டிகை மிளகுத்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 சிட்டிகை மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. முட்டைக்கு ஏற்ற அளவுக்கு மட்டும் காரம் போட்டு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதாங்க. முட்டை நல்லா அடித்து விட்டாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றிட்டு உடனே கிளறி கொடுத்துடாதீங்க. இந்த மாதிரி நடுவில் சென்டரில் பபிள்ஸாக வரும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆம்லேட் மாதிரி இந்த மாதிரி வரும். அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து கிளறி கொடுத்துக்கோங்க. அப்படியே பீஸாக வரா மாதிரி பொடிமாஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தூள் ஆகிற மாதிரி பொடிமாஸ் பண்ணிடாதீங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. பீஸாக இருந்தால் தான் அந்த முட்டை பொடிமாஸ் வந்து சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா பீஸாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஆம்லேட்டாக வேணும்னா கூட நீங்கள் ஆம்லேட்டாக கூட பண்ணிவிட்டு கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம முட்டைப்பொடி மாசையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரொம்ப நேரம் கிளறி கொடுக்க வேண்டாம். நல்லா ஹை ஸ்பீடில் 1 நிமிஷம் மட்டும் கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி கிளறி கொடுத்துக்கோங்க. ரொம்பவும் நல்ல டேஸ்டியான முட்டை மசாலா பொடி மாஸ் ரெடி. இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்பவும் சூப்பராக அருமையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.